ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுப்போங்கிற கதையா, அதாவது நம்ம தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்கங்க. அவங்க அப்பா வார்த்தை விடுவோன்ற பேரில் என்னங்க ஒரு 26,000 தானே, நாங்களாம் கணக்கே பார்க்க மாட்டோம், அதான் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் எங்கள் வீட்டில் காசு இல்லாமல் இருக்காங்களா, வக்கத்து போய் கிடக்குறாமான்னு சொல்லிட்டு சும்மா கோவத்தில் கொந்தளிச்சாரு பாருங்க. பாண்டியனா கொக்கா கொக்கா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அள்ளு விட்டுருச்சு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. என்னடா அது இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு மனுஷன், கூலாவங்கன்னு சொல்லிட்டு நான் வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ட்ராக்கையே மாற்றிட்டாரு. இதற்கு பேர் தான் சுட்ட தோசையை திருப்பி போடுவதோ இருக்கலாம். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் பொண்ணு மாப்பிளையும் கூட்டு போகணும்னு சொல்லி ஐயோ புது பிரச்சனையை கிளப்புறாரே, ஏன்ப்பா இப்படி சொதப்புறீங்கன்னு தங்கமயிலோட ரியாக்ஷன் இருக்குது. எங்கப்பா நமக்கு குலதெய்வம் இருக்குது, நம்ம சொந்த ஊருக்கு எங்கப்பா போகிறது, போனால் மொத்தமாக மாட்டிக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உருட்டுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி அம்மா விடுங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் இவங்க பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு நான் பேசுகிற தப்பாடா சொல்லுடான்னு சொல்லி கேள்வி கேட்க, இல்லவே இல்லைப்பா நீங்கள் பேசுறது தான் கரெக்ட் அப்படிங்கிறாரு. அவர் என்னைக்கும் அப்பா சைடுங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் பேசிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா நம்ம பாண்டியனோட அட்வைஸுங்க, அவ்வளோ கோவத்தில் கொந்தளிச்சவர் சரவணனை கூப்பிட்டு அட்வைஸ் கொடுக்குறாரு. நானும் உங்கள் அம்மாவும் என்னைக்கோ பேசாமல் இருந்திருக்கோமா, என்ன பிரச்சனை நடந்தாலும்டா புருஷன்காரன் பேசலன்னா அந்த பொண்ணுங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, ஏன்டா பேசாமல் இருக்க, பேசுடான்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இவர் தான் அப்பா என்ன சொன்னாலும் செய்வார், சரிப்பான்ட்டு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறாரு. சும்மா தலையாட்டினா மட்டும் பத்தாதுப்பா, தப்பு செய்யும் போது அப்படியே செஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறம் பழியை தூக்கி மட்டும் தங்கமயில் போடுறது என்னம்மா நியாயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, என்னதான் நடந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி இருக்காங்க நம்ம தங்கமயில். பாவம் நம்ம தங்கமயிலோட ரியாக்ஷன். ஓகே.